வெளியே போ என்ற கோஷத்தோடும் புதுச்சேரியை மீட்போம் என்றும் புதுச்சேரியை காப்போம் என்றும் இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக வருகிற 8ஆம் தேதி அந்த துணைநிலை ஆளுநர் அலுவலகத்துடைய முற்றுகை போராட்டம் மிக பெரிய அளவில் நடத்துவதற்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து பேசி கிரண்பேடி அம்மையார் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் விளைவித்து வருகிறார். மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார். வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறார். வேலை வாய்ப்புகளை உருவாக்கினால் அதை போடக்கூடாது என்று கோப்புகளில் எழுதி அனுப்புகிறார். ஆகவே புதுச்சேரி மாநில மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அவரை திரும்பி போ என்ற கோஷத்தோடு நாம் காந்தியடிகளுடைய வழியில அறவழியில அமர்ந்து எப்படி டெல்லியில 1.5 கோடி விவசாயிகள் ஒருங்கிணைந்து அங்கே விவசாய சட்டத்தை 3 சட்டங்களை திரும்பி பெறு என்று நரேந்திர மோடி அரசை கோரிக்கை வைத்து அவர்கள் இரவு பகல் என்று பார்க்காமல், குளிர் என்று பார்க்காமல், மழை என்று பார்க்காமல் அமர்ந்து கொண்டு அங்கே போராட்டம் செய்கிறார்கள். அதே போன்ற போராட்டத்தை நாம் புதுச்சேரியிலே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பிரச்சார பயணத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஏ பி சுப்பிரமணியம் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களே, மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சலீம் அவர்களே, மரியாதைக்குரிய எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி தலைவர் நாரா கலைநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய சேது செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய கீதநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய சுப்பையா அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ராஜாங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய தோழர் முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய பெருமாள் அவர்களே, மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முதன்மை செயலாளர் தேவப்பிள்ளன் அவர்களே, மரியாதைக்குரிய அமுதவன் அவர்களே, மரியாதைக்குரிய செல்வரங்கன் அவர்களே, மரியாதைக்குரிய எழில்பாரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய கபிரியல் அவர்களே, மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்களே, மரியாதைக்குரிய வேத வேணுகோபால் அவர்களே, மரியாதைக்குரிய இப்ராஹிம் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பொன்னுரங்கம் அவர்களே, ராஷ்டிரிய ஜனதாதளத்துடைய மாநில தலைவர் சஞ்சீவ் அவர்களே, குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களே, அண்ணா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ராஜசேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய IYLF தலைவர் கலைப்பிரியன் அவர்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர்களே, மாண்புமிகு அரசு கொள்கை அனந்தராமன் அவர்களே, மாண்புமிகு வளர்ச்சித்துறையுடைய புதுச்சேரி வளர்ச்சி குழுவுடைய தலைவர் ஜெயமூர்த்தி அவர்களே மற்றும் அனைத்து கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அருமை பெரியவர்களே, நண்பர்களே, எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் மிக விளக்கமாக எதற்காக இந்த பிரச்சார பயணம் என்பதை தெளிவாக உங்கள் மத்தியிலே கூறினார்கள். இன்று புதுச்சேரி மாநிலத்தில் கிரண்பேடி அம்மையாருடைய தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் நாங்கள் எதிர்த்து நாடும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எங்களால் முடிந்த அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது
முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை காலத்தோடு சென்றது கிடையாது. ஆனால் 4.5 ஆண்டு காலமாக எங்களுடைய ஆட்சியில அந்த உதவித்தொகை காலத்தோடு மக்களுக்கு சென்றடைகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற அது சென்டாக்களுடைய தொகை முறையாக அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதே போல சமூக நலத்துறை மூலமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை முறையாக மக்களுக்கு கொடுக்கிறோம். குறிப்பாக வளர்ச்சி திட்டங்களை பொறுத்தவரையில மக்களுக்கு அரிசி போடுவது சம்பந்தமாக எனக்கு முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு அரிசி போட வேண்டும் என்று கோப்பை அனுப்பினால் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அந்த கோப்பை திருப்பி அனுப்புகிறார். அரிசி போடக்கூடாது என்று சொல்லுகிறார். சிவப்பு அட்டைக்கு 20 கிலோ போடு என்று சொல்லுகிறார். மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ தான் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் எங்களுடைய முடிவு அனைவருக்கும் 20 கிலோ கொடுப்பது என்பதுதான். அதை தடுத்து நிறுத்துகிறார். அது மட்டுமல்ல, அரிசி போடக்கூடாது, பணமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பணமாக கொடுக்க வேண்டும் என்று கோப்பை அனுப்பினாலும் அந்த கோப்பை திருப்பி அனுப்புகிறார். இப்படி தொடர்ந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்களை கிரண்பேடி அம்மையார் முன்னிக்கு வருகிறார். அந்த கோப்பை நாம் டெல்லிக்கு அனுப்பி மத்தியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அரசு இதில் தலையிட்டு மக்களுக்கு அரிசி போட வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. கிரண்பேடிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகாரிகளை மாற்றுகிற அதிகாரம் முதலமைச்சர் அமைச்சருக்கு உண்டு. அந்த கோப்பை அனுப்பினால் கிரண்பேடி அதை மாற்றி அவருக்கு வேண்டிய அதிகாரிகளை போடுகிறார். அது மட்டுமல்ல, திட்டங்களுக்கு குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு குறிப்பா இப்ப எல்லாம் செல்போன்ல படிக்கிறதுனால அவங்களுக்கு சரியா இல்லைன்றதுனால அவர்களுக்கு ஒரு பான் டாப் கொடுக்கிறது, டேப் கொடுக்கிற திட்டத்தை கொண்டாடும். ஆயுள் காப்பீடு திட்டத்தை கொண்டு வரோம். இந்த கோப்பெல்லாம் கிரண்பேடி அம்மையார் போயிருக்கு. ஆனா கிரண்பேடி அம்மையார் இந்த அரிசி போடுற பணத்துல கோப்பை அனுப்புனா அவங்க கிட்ட அதாவது பிரமாண பத்திரம் வாங்கு, அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாரு. இப்படி சொல்லி ஒவ்வொரு மாதமும் அந்த கோப்புகளை திருப்பி அனுப்புகிறார். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஏழை எளிய மக்களுக்கு துணிகள் கொடுப்பதை தடுத்து நிறுத்தி பணமாக கொடு என்று கூறுகிறார். பணமாக கொடு என்று அந்த கோப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அனுப்பினால் கூட அதை திருப்பி அனுப்புகிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு கிரண்பேடி அம்மையார் தடையாக இருக்கிறார். டெல்லிக்கு சென்று மத்திய அரசை அணுகி மாநிலத்துக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தை நிறுத்த சொல்லுகிறார். இதற்கு ஒரு கிரண்பேடி என்ற ஒரு துணைநிலை ஆளுநர் மாநில வளர்ச்சியை தடுக்கிறவர் நமக்கு தேவையா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் சொன்னது போல 48 அரசுடைய முடிவுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்றைய தினம் மத்திய அமைச்சரை பார்த்தோம். அந்த மத்திய அமைச்சர் வந்திருந்தார், மேடையில பேசினார். அவரை கேட்ட நான், உங்க ஆளுங்க சொன்னாங்களே உங்ககிட்ட அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கல இந்த ஆட்சியில் சொன்னீங்களே, அதை தடுத்து நிறுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியல. தடுத்து நிறுத்தது உங்களால் அனுப்பப்பட்ட கிரண்பேடி. நாங்க அனுப்புறோம் கோப்பை பேசிக் ஊழியர்களுக்கு, பேப்கோ ஊழியர்களுக்கு, கூட்டுறவு ஊழியர்களுக்கு, ரோடியல் மில் ஊழியர்களுக்கு, சுதேசி பஞ்சாலை ஊழியர்களுக்கு, பாரதி பஞ்சாலை ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுன்னு சொன்னா அதை கொடுக்க கூடாது. அதை பிராவிடன்ட் ஃபண்ட்ல கட்டு, அதை இஎஸ்ஐ கட்டு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி அனுப்புகிற கிரண்பேடி. நீங்க என்ன கேட்கறீங்க? நீங்க சம்பளம் போடலன்னு கேட்டேன் நான். அவரை ஏன் பதவி நிரப்பலன்னு சொன்னாங்கன்னு கேட்டாங்க. பதவி நிரப்பத்தை பத்தி சொன்னேன். காவல்துறை பணியாளர் ஒன்ன மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. காவல்துறை பணியாளர்கள் நம்ம ஊர்ல 22 வயசு இருக்கிறவங்க காவல்துறை பணியாளருக்கு வரலாம்.
ஆனா மற்ற மாநிலங்கள்ல 24 வயசு. அந்த பணியாளர் வர வேண்டியவங்க நிறைய பேர் என்ன வந்து பார்த்து இந்த 24 வயசு இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதை ஏற்றுக்கொண்டு கிரண்பேடி அம்மையார் கோப்பை அனுப்பினார். அந்த கோப்பை அந்த அம்மா ஏத்துக்கல. நான் டெல்லிக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. தமிழ்நாட்டில் 24 வயசு, டெல்லியில 26 வயசு, கர்நாடகாவில் 24 வயசு, ஆந்திராவில் 24 வயசு. அதுக்காக நம்ம அனுப்பணும் அந்த கோப்பை. கிரண்பேடி டெல்லிக்கு அனுப்புனாங்க. நான் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சரை பார்த்து அதை மாற்றி 24 வயசு ஆகி கொண்டாந்து அவங்களுக்கு வந்து ஓடுறதுக்கு பயிற்சிக்கு லெட்டர் போயிடுச்சு. இத்தனாம் தேதி வரணும், 8ஆம் தேதி வரணும்னு சொல்லிட்டு எந்த மாசம்? நவம்பர் மாசம். அங்க போனா அதுக்கு அந்த மெஷின் இல்ல, இந்த மெஷின் இல்ல, அது இல்லாம நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால இன்னைக்கு அவங்களை வந்து பணியாளர் எடுக்கிறது காலதாமதம் ஆகுது. யார் பொறுப்பு? கிரண்பேடி பொறுப்பு. அது மட்டும் இல்ல, எல்டிசி யூடிசி அதே போல இந்த மின்சாரத்துறையில இளநிலை பணியாளர்கள் என்ஜினியர்ஸ் தேர்வு செய்யறதுக்கு அந்த கோப்புல காலதாமதம், ஆசிரியர் தேர்வுல காலதாமதம், செவிலியர் தேர்வுல காலதாமதம், மருத்துவ தேர்வுல காலதாமதம். கோப்பை திருப்பி அனுப்பி நான் சொன்னேன், இந்த அதிகாரிகிட்ட சொல்லி ஒரு 5000 பதவி நிரப்புறாங்கன்னா எந்த பதவியும் நிரப்பக்கூடாது என்று புதுச்சேரி மாநிலத்தை சுடுகாடாக ஆக்குவதற்கு கிரண்பேடி முனைந்து செயல்பட்டு வருகிறார். இந்த அம்மா ஒரு நிமிஷம் புதுச்சேரியில் வச்சிருக்கலாமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு மாநில துணைநிலை ஆளுநர் சொன்னா மாநில அரசுக்கு ஆதரவா இருக்கணும், மாநில அரசுக்கு உடனே செயல்படணும், மாநிலத்தில் வளர்ச்சிக்கு உதவணும். ஆனா அதை பத்தி கிரண்பேடி கவலைப்படுறதே கிடையாது. மாநில வளர்ச்சியை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. புதுச்சேரி மாநில மக்களுக்கு தொல்லை கொடுக்கணும். இந்த சனி பெயர்ச்சிங்க, அன்னைக்கு சனி பெயர்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. நீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கி வந்து சனி பெயர்ச்சி நடத்தணும். புத்தாண்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அதையும் மீறி புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடணும். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் அது நடத்தக்கூடாது, போற போகல பொங்கலே செய்யக்கூடாதுன்னு சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு புதுச்சேரி மாநில மக்களுக்கு துரோகியாக செயல்படுகின்ற, விரோதியாக செயல்படுகின்ற கிரண்பேடி எழுத்து தான் 8ஆம் தேதியிலிருந்து உட்கார போறோம். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியோட ஒத்துழைப்பு தேவை. இரவு பகல் அங்கே இருக்கணும், நகரக்கூடாது. டெல்லிக்கு நரேந்திர மோடிக்கு போகணும். இந்த கிரண்பேடி திருப்பி அனுப்பினா புதுச்சேரியில் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் அங்க உட்கார்ந்து தர்ணா பண்ணுவோம், போராட்டம் நடத்துவோம். புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற கிரண்பேடியை வைத்து எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்க பதவியை பற்றி கவலைப்படல. உங்களுக்கு தெரியும், இந்தியா மட்டும் உலகத்திலே ஒரு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் துணைநிலை ஆளுநரை எடுத்து கூட்டணி கட்சி தலைவரோடு இணைந்து நடத்தின போராட்டம் உங்களுக்கு தெரியும். 6 நாள் அங்க இருந்தான். அதுல கொஞ்சம் தான் வேலை நடந்தது, நடக்கல, மீதி நடக்கல. ஆனா இது போன்ற அராஜக பேர் வழி ஏங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய முடிவுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி தலையிடுது. நீதிமன்றத்தை மீறுது, மக்களை வஞ்சிக்குது. முதலமைச்சரை மதிக்கிறது இல்ல, அமைச்சர்களை மதிக்கிறது இல்ல, அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்கிறது இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையா? இவ்வளவு துணைநிலை ஆளுநர் இருந்திருக்கிறாங்க. கிரண்பேடி அம்மையார் மட்டும்தான் மக்களுடைய வெகுஜன விரோதியா இருக்குது புதுச்சேரி மாநிலத்தில். அதனால நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது, 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இருக்கும். காலையில 9 மணிக்கு எல்லாரும் வந்துருந்தா கிரண்பேடி அம்மையார் அலுவலகம் முற்றுகையிடப்படும். அவங்க வந்து என்ன செஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. நாம துணிஞ்சிருக்கிறோம், எல்லாரும் துணிஞ்சிருக்கிறோம், கூட்டணி கட்சி தலைவர்கள் துணிஞ்சிருக்கிறோம். ஆனா புதுச்சேரி மாநில மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு வந்தாரு மத்திய அமைச்சர், இந்த குஷ்பம்மா வந்தது. அந்த அம்மா சொல்லுது, ஊழலை பற்றி காங்கிரஸ் திமுக பேசுறதுக்கு அறுவடை கிடையாது சொல்லிச்சு. அந்த அம்மா எந்த கட்சியில் இருந்ததும் இல்ல. முதல்ல திமுகவில் இருந்தது, அப்புறம் காங்கிரஸ்ல இருந்தது, இப்ப பிஜேபி போயிருக்குது. அது சொல்லுது ஊழலை பற்றி. எத்தனை கட்சி மாறி இருந்து பாருங்க. குறுகிய காலத்துல துண்ட மாத்திக்கிறாங்க.
அது மட்டும் இல்ல, இவர் சொன்னார், மத்திய அமைச்சர் சொன்னார், நாங்கள் புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்றார் மந்திரி. நான் சொல்ற தமிழ்நாடு இணைக்கிற எண்ணம் இல்லை இல்ல. ஏயா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் உள்ள ஜம்மு காஷ்மீர் ஏயா யூனியன் பிரதேசம் ஆக்குனீங்க? அந்த மக்கள் கேட்கலையா ஆக்குனீங்க? அந்த மக்களுக்குள்ள அதிகாரத்தை ஏன் பறிச்சீங்க? இப்ப நான் கேட்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள உரிமையை படிப்படியா நீங்க பறிக்கிறீங்க. மின்சாரத்துறைய தனியார் மயமாக்கு, அதே போல ரோடி மில்ல மூடு, சுதேசி மில்ல மூடு, பாரதி மில்ல மூடு, கவர்மெண்ட் பிரஸ் மூடு, இப்படின்னு சொல்லி புதுச்சேரிக்கு மூடு விழா பண்றதுக்காக ஒரு மத்திய அரசாங்கம் அங்க இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டோட புதுச்சேரி இணைக்கணும். தமிழ்நாட்டோட இணைச்சா இது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் மாதிரி இருக்கும். மின்சாரம் 8 மணி நேரம் வரும் ஒரு நாளைக்கு, 24 மணி நேரம் வராது. குடி தண்ணீர் 2 மணி நேரம் வரும், அது 3 நாளைக்கு ஒரு தடவை வரும். உங்களை யாரும் சீட்டி பார்க்க மாட்டான். ஒரே ஒரு கலெக்டர் இருப்பாரு, இங்க இருக்காங்க பாருங்க 24 IAS அதிகாரி, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தே இவங்களுக்கு மாறல. இப்படி சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிற இந்த அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடம். அதனால நரேந்திர மோடி அரசு எந்த நேரத்திலேயும் புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைத்து விடுவார்கள். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையை காப்பதற்கு அது வியாபாரிகளா இருந்தாலும் சரி, தொழிலாளராக இருந்தாலும் சரி, விவசாயிகளா இருந்தாலும் சரி, மகளிரா இருந்தாலும் சரி, இளைஞரா இருந்தாலும் சரி, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆயுதாட மக்களா இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களா இருந்தாலும் எல்லாரும் போராடி ஆகணும். இன்னொன்னுங்க, ஒரு மீனவ ஏரியா, இந்த பகுதி அதிகமா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். மீனவர்களுடைய ஓய்வூதியத்தை 2 பக்கம் ஆகணும். அவங்களுக்கு கொடுத்ததை 2 பக்கம் ஆகணும். கிரண்பேடி தடுத்து நிறுத்திச்சு. இதற்காக போராட்டம் நடத்தணும். அதே போல தடைக்கால பணத்தை கொடுக்கறதுக்கு காலதாமதம். இவங்க இவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அது தடுத்து நிறுத்தது. இன்சூரன்ஸ் பணத்தை நிறுத்தது. ஆமா, அதாவது 23,000 பேர் வாங்கினாங்க ஓய்வூதியம், அதை 18,000 ஆக்கிடுச்சு. மீனவ சமுதாய மக்கள் வயிற்றுல அடிக்குது. இப்படி தனி சமுதாய மக்கள் வயிற்றுல அடிக்குது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வயிற்றுல அடிக்குது. இப்படிப்பட்ட ஒரு துணைநிலை ஆளுநர் நம்முடைய மாநிலத்துக்கு தேவையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 8ஆம் தேதி மிக எழுச்சியோடு அங்க இந்த உண்ணாவிரத்தில் உட்காரணும். உண்ணாவிரத்தில் சாப்பிட்டு உட்காரணும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எல்லாரும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. கிரண்பேடி அம்மையார் புதுச்சேரியை விட்டு ஓடுற வரைக்கும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.